குளிர் வந்து வேற லெவலில் இருக்குது. ரெடிட்டீனா அவசரப்பட்டு வாய் விட்டாச்சு. ஈஸியாக தான் நடக்க முடியுதுன்ட்டு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஜாலியாக ப்ரோ. பங்கமாக இருக்குது இந்த இடம். இது காய்ஸ் ரொம்ப நேரம் அங்கே நிற்கவே முடியல. ஒரு வழியாக நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆகாய கங்கை அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எட்டுக்கை அம்மன் கோவில் போயிட்டோம். அதாவது அந்த சைடில் போயிட்டோம். நாங்கள் அந்த சைடில் வந்தோம். 2 வழி இருக்குது இங்கே வர்றதுக்கு. ஸோ நாங்கள் வந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்டுக்கை அம்மன் கோவில் வந்து பக்கத்தில் இருந்துச்சு. அங்கேருந்து ஆகாய கங்கை இங்கே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்திருக்கோம். இப்போது இங்கேருந்து ஆகாய கங்கை போகிறோம். அது முடிச்சுட்டு மாசிலா ஃபால்ஸ் போகலான்னு இருக்கோம். அப்புறம் இங்கே ஒரு பார்க் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் போய் பார்த்துட்டு அப்புறம் கிளம்ப வேண்டியதான். ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு அந்த எப்படி இருக்கு பாதி இது வந்துட்டோன்னு நினைக்கிறோம். அந்தளவுக்கு ஒன்றும் டஃப்பாக தெரியல. இது வரைக்கும் எனக்கு தெரியல. பட் மேலே யாரும் எல்லாருமே முடியல தான் சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியல. நார்மலாக தான் இருக்குது. அது பக்கத்தில் வந்தாச்சு. கொஞ்சம் சத்தம் கேட்கும். ஆக்சுவலாக அவசரப்பட்டு வாய் விட்டாச்சு. ஈஸியாக தான் நடக்க முடியுதுன்ட்டு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது உண்மையான இது. இந்த இடம் பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குங்க. அப்படி தான் போன போல இருக்குது. எனக்கு எப்படின்னு தெரியல. எல்லோரும் போகிறாங்க. அதே தான் நானும் போகிறேன். வந்து வேணாண்ணா தம்பி. ப்ரோ என்ன குளிச்சுட்டு முடிச்சிங்களா? அங்கே ஒரு கோவில் ஒன்று இருந்துச்சு ப்ரோ. எட்டுக்கை அம்மன் கோவில். அது உள்ள பண்ணிங்களா? சீரியஸ்லி வேற லெவலில் இருக்குங்க. சாரல் அடிக்குது. ட்ரெஸ்ஸு நினச்சிருமா தான் பயமாக இருக்குது. ஏன்னா ஸ்பேர் எதுவும் கொண்டு வரல. பட் பக்கத்தில் போகலாம். பங்கமாக இருக்குது இந்த இடம். எப்படி சொல்லணும்னா சீரியஸ். ஸோ நம்ம பக்காவே ரெடி ஆகிடுச்சு. உள்ளே போயிட்டு வந்து அப்படியே லைட்டாக அக்லூஸ்ட் மட்டும் வந்துடுவோம். காஸ்ட்யூம்லாம் போட்டேன். இப்போயும் வலுக்குன்னு நினைக்கிறேன். கையில் கேமரா வேறு வச்சுட்டு போகிறது. எப்படியும் பேச கேட்க போகிறதில்ல. ஓ வா சீரியஸ் guys. It's really வேற மாதிரி ஆக்சுவலாக அங்கே போய் ஆகணும் போல இருக்கு.
குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே போக வேண்டியதான். ரொம்ப நேரம் அங்கே நிற்கவே முடியல. Few moments later. கடலுக்கு காலியாகுது ப்ரோ. இறங்குறது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு, ஏறுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிஸ்டன்ஸ் அதிகம் இல்லை, பட் இன்க்ளைனாக இருக்கா, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம்லாம் ரொம்பவே. ஸோ பாதி வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதுவும் லக்கேஜ் வச்சுட்டு ஏறுறது வா. ஒரு வழியாக நம்ம முடிச்சிட்டோம், முடிய போகுது. இன்னும் அங்கே தான். அதோட நம்ம vlog இங்கே முடியுது. இங்கே மூலிகை சூப் இருக்குது, நாங்கள் அதை ட்ரை பண்ணிவிட்டு டைம் இல்லை இப்போ மற்ற இடத்துலாம் போகிறதுக்கு. ஸோ இப்படியே வீட்டு பக்கம் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் டு சதா vlog. ஃபால்ஸுக்கு போயிட்டு வந்தோட என்ன பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு கோயிலில் மட்டும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு இருந்தோம். ஸோ சாமி கும்பிட்டுட்டு அது கிளம்பி எடுக்கும். டைம் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா 2 கால் ஆகிடுச்சு. இங்கே போகிறது டைம் ஆகிடும். ஸோ வேறு இடம் பார்ப்போனான்னு தெரியல, அப்படியே கிளம்ப வேண்டியதான். கோவில் திறந்து வந்து டைம் ஆகும்போது இருக்குது 2:30 மணி தான் கோவில் திறக்குது. ஸோ அது மாதிரி வந்து சூப்பு இருந்துச்சு. ஸோ மூலிகை சூப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் உட்காந்துருக்கேன். சூப் வந்துருச்சு இதுதான். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம் எப்படி இருக்கும் டேஸ்ட்டு. ஆமாம், நார்மல் சூப் டேஸ்ட் தான் இருக்குல்ல, டிஃப்ரெண்ட் எதுவும் தெரியல. நார்மலாக எப்போயும் எப்படி சூப் சொல்கிறோமோ அதே டேஸ்ட் தான், பட் நல்லா டேஸ்ட் குட் தான் அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. ஸோ வந்து கோயில் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கோயிலுக்கு தான் போகிறோம். அதாவது மூலிகை சூப் சாப்பிட்டு 2:30 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. இப்போ வந்து கோயிலுக்கு போகிறோம். கோயிலில் போயிட்டு பார்ப்போம். வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டோம். சாமி